துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிந்தனைகளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இயேசுவின் பிறப்பில் இடையர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யார் இந்த இடையர்கள்? எதற்காக ஆண்டவருடைய பிறப்பு செய்தி முதலாக இந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இதன் வழியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பில் இடையர்களுடைய பங்கு என்ன என்பதை தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். யார் இந்த இடையர்கள்? இந்த இடையர்கள் ஆடு மேய்க்கின்றவர்கள், ஆடுகளை பாதுகாக்கின்றவர்கள். ஆடுகள் தான் அவர்களுக்கு எல்லாம். பழைய ஏற்பாட்டில இந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு பணி ஒரு பிரபலமான ஒரு தொழில். நாம் பைபிள்ல படிச்சிருக்கோம். தொடக்க நூலில் பார்க்கிற ஆபேல், அதை தொடர்ந்து வருகின்ற மோயிசன், விசுவாசின் தந்தை என அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, ஆமோஸ், தாவீது அரசர், இவர்கள் எல்லாமே ஆடு மேய்க்கின்ற ஒரு பணியை செய்தார்கள். ஆக இஸ்ராயல் மக்களிடையே இந்த ஆடு மேய்க்கின்ற ஒரு பணி ஒரு பிரபலமான ஒரு தொழில். ஆக இந்த ஒரு இடையர்கள் யார் என்றால் ஆடு மேய்க்கின்றவர்கள். இவர்களுக்கு முதலாக ஆண்டவருடைய பிறப்பு செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. இந்த இடையர்கள் என்பவர்கள் படிக்காத பாமரர்கள், ஆடுகளை பாதுகாக்கின்றவர்கள், ஆடுகளுடைய குரலை அறிந்திருக்கின்றவர்கள், ஆடுகளுடைய தேவையை அறிந்திருக்கின்றவர்கள். இவர்கள்தான் இடையர்கள். இந்த ஒரு இடையர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு செய்தியானது முதலாக அறிவிக்கப்படுகின்றது வானதூதரால். ஜோசப் பிளேவிஸ் என்ற ஒரு வரலாற்று அறிஞர் இந்த இடையர்களை பற்றி 3 விஷயங்களை கூறுகிறார். அதாவது இந்த இடையர்கள் அழுக்கானவர்கள், இந்த இடையர்கள் பொய்யர்கள். ஏனென்றால் இந்த இடையர்கள் அழுக்கானவர்கள் என்றால் இவர்கள் ஆடுகளோடு தொடர்புடையவர்கள், ஆடுகளோடு உறங்குபவர்கள், காலணிகள் அணிவது கிடையாது, புழுதியின் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இவர்களை அழுக்கானவர்கள் என்று கூறுகின்றார். மேலும் இந்த இடையர்கள் பொய்யர்கள், அதாவது மற்றவர்களுடைய பொருளை தங்களுடையது என்றும் தங்களுடையது மற்றவருடைய என்றும் சொல்வார்கள். ஆக இந்த திருடர்கள் ஒரு பொய்த்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். 3வது, இந்த இடையர்கள் திருடர்கள் என்கின்றார். அதாவது மற்றவர்களுடைய விளைச்சலில் இருந்து ஆடுகளை திருடுவார்களாம். ஊர் விட்டு ஊர் சென்று மேய்ச்சல் நிலத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவருடைய விளைச்சலிலிருந்து ஆடுகளை திருடிக் கொள்வார்கள் என்றும், பணம் பறிக்கும் கொள்ளையர்களுக்கு இவர்கள் ஒரு தகவல் கொடுக்கின்ற ஒரு திருடர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார். ஆக இந்த ஒரு அழுக்கானவர்கள், பொய்யர்கள், திருடர்கள், இவர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு செய்தியானது எதற்காக கொடுக்கப்பட்டது? 3 அடையாளங்களை அழகாக கூறுகின்றார் இந்த வரலாற்று அறிஞர். இந்த அழுக்கானவர்கள் தான் ஆண்டவருடைய பிறப்பின் இடத்தை தெரிந்து கொள்கின்றார்கள். இந்த அழுக்கானவர்களுக்கு தான் தீவன தொட்டியை பற்றி நன்றாக அறியும். இந்த வானத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி அதுதான். உங்களுக்காக தாவீதிலே மீட்பு பிறந்திருக்கின்றார், அவரை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்கின்றார். மேலும் இந்த தீவன தொட்டி பார்க்கும் பொழுது தீவன தொட்டி கட்டிடக்கலையோடு கட்டப்பட்டது கிடையாது. சாதாரண ஒரு தொட்டி, சுத்தம் செய்யாத ஒரு இடம். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த தீவன தொட்டியை சுத்தம் செய்வார்களாம். யாரும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு இடத்திலே ஆண்டவர் இயேசு எடுத்திருக்கின்றார், அதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி இந்த இடையர்கள் ஆண்டவரை கண்டுகொள்கின்றனர். 2வது, இந்த இடையர்கள் பொய்யர்கள். அதாவது பொய் சொல்பவர்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டாங்க, மற்றவர்களையும் நம்ப மாட்டாங்க, அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆக இந்த பொய்யானவர்கள் மற்றவர்கள் சொல்வது பொய் என்று உணர்கின்றவர்கள். ஆக ஆண்டவருடைய செய்தியானது, பிறப்பு செய்தியானது வானதூதரால் கொடுக்கப்படும் பொழுது இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இது ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா, மெசியா பிறந்திருக்கிறாரா, இல்ல சும்மா சொல்றாங்களா, இதை நம்ம நம்பலாமா அப்படிலாம் கேட்காது இந்த இடையர்கள் வானதூதருடைய செய்தி கேட்டதும் முதலில் நம்பினார்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மீட்பு பிறந்திருக்கின்றார். உங்களுக்காக, அந்த வார்த்தையை பாருங்க. ஏனென்றால் உங்களுக்காக என்று சொல்லும் பொழுது அந்த இடையர்களை பார்த்து கூறுகின்றார், எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் என்று சொல்லும்போது அவர்கள்
இடையர்கள், ஆடு மேய்க்கின்றவர்கள். ஆண்டவர் இயேசுவும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். அவர் ஒரு நல்ல ஆயன். புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். ஆக உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஆடு மேய்க்கின்றவர்களை பார்த்து அவர் கூறுகின்றார். ஆக இந்த இடையர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு செய்தியானது ஒரு 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 தகவல் மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் அந்த தகவல் அவர்களுக்கு ஒரு அழைப்பாக மாறுகிறது. வாருங்கள், அந்த ஆண்டவரை சென்று ஆராதிப்போம் என்று சொல்லி இடையர்கள் இணைந்து ஆண்டவரை பார்க்க செல்கின்றார்கள். குழந்தை இயேசுவை பார்க்க செல்கின்றார்கள். ஆக ஒரு சாதாரண ஒரு அழைப்பு, ஒரு தகவல், ஒரு சாதாரண ஒரு தகவல் இந்த இடையர்களுக்கு ஒரு அழைப்பாக மாறுகிறது. மூன்றாவது, இந்த திருடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடையர்கள் தான் பிறந்திருக்கின்ற மெசியாவை கண்டு கொள்கின்றனர். தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை பார்த்து ஆண்டவர் இயேசுவை அவர்கள் முழுவதுமாக ஆராதிக்கின்றனர். இந்த திருடர்களுடைய நிகழ்வை நாம் கல்வாரி வழியிலும் பார்க்கின்றோம். அங்கும் ஆண்டவர் இயேசுவின் மத்தியிலே 2 கல்வர்கள், திருடர்கள். ஆக இந்த இடையர்கள் திருடர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த திருடர்களுக்கு ஆண்டவரை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவை பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு தொழுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. ஆக இந்த இடையர்கள் விண்ணக தூதர் அணியோடு சேர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் அல்மனதோருக்கு அமைதி உண்டாக என்று சொல்லி விண்ணக தூதர் அணியோடு இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்கின்றனர். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடையர்கள் ஏழையர்கள், படிக்காத பாமரர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு பிறப்பு செய்தியை கொடுக்கப்பட்டவுடனே அந்த தகவலை ஒரு அழைப்பாக ஏற்று அவர்கள் ஆண்டவர் இயேசை பார்க்க செல்கின்றார்கள். ஆண்டவரை சந்திக்க செல்கின்றார்கள். மகிழ்ச்சியில் செல்கின்றார்கள். பிறந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்காக பிறந்திருக்கின்றார். ஏழைகளுக்காக பிறந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவை சந்திக்க நாம் தயாராக இருக்கின்றோம். இந்த இடையர்களை போன்று நாம் முழுமனதோடு நம்மையே தயாரித்து பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசுவை கண்டு கொள்ள நம்மையே, அதாவது இடையர்களை போன்று நாமும் பிறக்கின்ற குழந்தை இயேசுவை காண ஆர்வமோடு இருக்கின்றோமா? குழந்தை இயேசுவை சந்திக்க தயாராக இருக்கின்றோமா? நாம் செய்கின்ற இந்த ஆன்மீக காரியங்கள் அனைத்து தயாரிப்புகளிலும் நம்முடைய தயாரிப்பு எவ்வாறு இருக்கின்றது? ஆகவே அன்று அந்த இடைகளை பார்த்து சொன்ன அந்த ஆண்டவருடைய பிறப்பு செய்தி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஆண்டவர் இயேசுவை எத்தகைய மனநிலையோடு சந்திக்க தயாராக இருக்கின்றோம்? இடையர்களை போன்று உண்மையான மனநிலையோடு நாம் சந்திக்கும் போதுதான் பிறந்த குழந்தை இயேசு அவருடைய பிரசன்னத்தால் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்புவார். பிறக்கின்ற குழந்தை இயேசு, பாலன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்காக, பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசுவுக்காக நம்மை முழுமனதோடு அந்த இடைகளை போன்று தயாரிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். அன்பார்ந்தவர்களே, ஷுவன் ஸ்டார் தந்தையர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் திருநெல்வேலி அம்பை மெயின் ரோடு பிராஞ்சேரி என்ற இடத்தில் சன்ரைஸ் குழந்தைகள் கிராமம் என்ற அமைப்பை நடத்திட்டு வருகிறார். தாய், தந்தை மற்றும் உறவுகளை இழந்தும் சமுதாயத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் புது வாழ்வையும் புது வசந்தத்தையும் கொண்டு வர இந்த தந்தையர்கள் உழைத்து பல்வேறு குழந்தைகளுடைய வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் நீங்களும் இந்த குழந்தைகளின் முகத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். நீங்கள் செய்யும் சிறிய பண உதவி இவர்களுக்கு பேராதரவாக அமையும். இவர்களை தொடர்பு கொண்டு உதவ உங்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் காணும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.